வணக்கம் மக்களே. உங்கள் பிள்ளைகள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். இதில் ரோட்டில் போகிறவங்களோ, உங்கள் நண்பர்களோ, உங்கள் ஃப்ரெண்டுகளோ, உங்கள் சொந்தக்காரங்களோ யாராவது பார்த்து டாஸ்மார்க்கில் பார்த்தேன், பஜாரில் பார்த்தேன், ரோட்டில் பார்த்தேன், ஒரு பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருந்தான், வச்சுக்கிட்டு இருந்தான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் தலையாட்டாதாங்க. அந்த பசங்களை கண்டிக்காதீங்க. ஆக உங்களுக்கு அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்கிறது நீங்கள் நடந்துக்கிறது முறையில் தான் இருக்குது. ஆக அவனுக்கு அன்பாக ஆதரவாக பேசுறத நீங்கள் தான் எல்லாமே செய்யணும். நீங்கள் எந்த நேரமும் ஃபோனை நோண்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு உங்கள் சுயநலத்துக்காண்டி பிள்ளைகளை வெறுக்கக்கூடாது. ஆக மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு உடனே வந்து தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன், உடனே போய் அடிச்சிடுவேன், வச்சிருவேன், கொன்றுவேன், மிரட்டிடுவேன், அடுத்த உடனே டியூஷனில் விட்டுருவேன், இல்லைனா காலேஜில் விட்டுருவேன், இப்படி ஹாஸ்டலில் போட்டுருவேன். மிரட்டாதீங்க குழந்தைகளை. ஆக அடுத்தவங்க சொல்கிறத நம்பி பிள்ளைகளை தண்டிக்காதீங்க. அது உங்கள் குழந்தைகளாக மாற்றுங்க. அப்போ தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்க சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி, அதனால் எல்லோரையும் சந்தேகப்படாதீங்க. ஓரளவுக்கு சந்தேகப்படணும். நான் பட வேண்டாம்னு சொல்ல வரலை. அதுக்காண்டி பெத்த பிள்ளைய கூட போலீஸ்கார அப்பாவாக இருந்தாலும் பெத்த பிள்ளைய கூட அக்யூஸ்டை கேட்ட மாதிரி தான் கேள்வி கேட்பாங்கன்ட்டு டீ கடையில் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காண்டி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி நியாயம்தான். ஆனால் பாசத்து ரீதியாக பேசினா தான் அந்த குழந்தை உங்ககிட்ட ஓடி வரும். இல்லைன்னா விரோதியாக தான் பார்க்கும். எலியும் பூனையுமாக தான் இருக்கும். ஆக எலியும் புனையுமா இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆக அடுத்தவங்க சொல்கிறத பேச்சை கேட்டு நம்பி உங்கள் பிள்ளைகளை ஏமாந்துடாதீங்க சொல்லிக்கொண்டு இந்த விழிப்புணர்வை அவங்க முன்னாடி வைக்கிறேன். நன்றி.